வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் 3 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க திட்டம். பொன்னை பாலு, அருள் மற்றும் திருமலை ஆகிய 3 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை முன் எப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சத்தை தொட்டது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 55,360 ரூபாய்க்கு விற்பனை. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு. தமிழ்நாடு எல்லையான பிலிகுண்டுலுவில் தண்ணீர் வரத்து 23,000 கன அடியாக உயர்வு. ஒகேனக்கலில் காவிரி ஆற்றில் 2வது நாளாக பரிசல் இயக்க தடை விதித்த மாவட்ட ஆட்சியர். நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கும் தடை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழை காரணமாக கோவை பில்லூர் அணையிலிருந்து 2வது நாளாக உபரி நீர் திறப்பு. கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்க வருவாய்த்துறை அறிவுறுத்தல். பில்லூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றங்கரையோர உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தல். தொடர் கனமழை காரணமாக கூடலூர் மாயாற்றில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு. தரைப்பாலத்தை மூழ்கடித்து வெள்ளம் பாய்ந்தோடுவதால் போக்குவரத்து பாதிப்பு. தொடர் கனமழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டிய நீலகிரி குந்தா அணை. பாதுகாப்பு கருதி 2 மதகுகள் வழியாக வினாடிக்கு 300 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். நீலகிரி மாவட்டத்தை புரட்டி போடும் அதி கனமழை. தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையின் 4 குழுக்கள் தயார் நிலை. தூத்துக்குடி மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல 2வது நாளாக தடை. 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு. மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி 23ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மொஹரம் பண்டிகையொட்டி மெட்ரோ ரயில்கள் இன்று சனிக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும். சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வரும் 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதை அடுத்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்த போலீசார். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வழக்கில் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜ் கைது.
நில மோசடிக்கு உடந்தையாக இருந்த புகாரில் சிபிசிஐடி போலீசார் அதிரடி நடவடிக்கை. சென்னையில் 5 லட்சம் கொடுத்தால் 10 லட்சம் தருவதாக கூறி வெற்று பேப்பர்களை கொடுத்து மோசடி. இருவரை கைது செய்து குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை. தென்காசியில் இன்று சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் சசிகலா. அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்களை சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டம். ஆன்லைன் விநியோக நிறுவனங்கள் மூலமாக வீடுகளுக்கே மதுவை கொண்டு சென்று விற்க திட்டமா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. ஆபத்தான முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சென்னையில் சர்தார் 2 படப்பிடிப்பின் போது சண்டை பயிற்சியாளர் தவறி விழுந்து உயிரிழப்பு. எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி சண்டை பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது நேர்ந்த துயரம். இடைநிலை ஆசிரியர் பணிக்கான தேர்வில் 1000 பணியிடங்கள் அதிகரிப்பு. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. சென்னை கோயம்பேட்டில் வரத்து குறைவால் தொடர்ந்து உச்சத்தை தொட்டு வரும் தக்காளி விலை. 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கு விற்பனையாவதால் பொதுமக்கள் கவலை. சபரிமலையில் ஆடி மாத பூஜைகள் தொடக்கம். பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு அதிகரிப்பு. பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் குழு மாற்றியமைப்பு. கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த குமாரசாமி, ராம்மோகன் நாயுடு உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக சேர்ப்பு. ஐக்கிய நாடுகள் பொதுசபையின் 79வது கூட்டத்தில் உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல். ராகுல் காந்தி அரசியல்வாதியாக முதிர்ச்சி அடைந்துள்ளார். பொருளாதார நிபுணர் அமர்தயா சென் பேட்டி. இந்திய T20 அணி கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமனம் செய்யப்பட வாய்ப்பு. 2026 T20 உலகக்கோப்பை வரை சூரியகுமார் யாதவை கேப்டனாக நியமிக்க BCCI பரிசீலனை என தகவல்.